இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உன் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 3ஆம் தேதி தாயாம் திரு அவை பாஸ்கு காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகமானது திருத்தூதர் பணிகளில் இருந்து தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, அந்த தொடக்க காலத்துல அங்க ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அங்கிருந்த முதல் கிறிஸ்தவர்களிடத்துல எபிரேய மொழி பேசுகிறவர்கள் மற்றும் கிரேக்க மொழி பேசுகிற பெண்களுக்கு உணவு பரிமாறுவதில் ஒரு சிக்கல். இன்றைக்கும் அதே பிரச்சனை தான் நம்முடைய கிறிஸ்தவ உலகத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. மொழி பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்குமே இருக்கு. அதனால ஒரு சில பேர் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. அதாவது எபிரேய மொழி பேசுகிற பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, கிரேக்க மொழி பேசுகிற பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை, அவர்களை சரியாக கவனிக்கவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. ஒரு நிர்வாக குளறுபடி. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக திருத்தூதர்களிடத்துல ஒரு கம்ப்ளைண்ட் வருது, ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த குற்றச்சாட்டுகளை அவர்கள் கேட்டு அறிந்து கொண்ட பிறகு இன்றைக்கு அவர்கள் எடுத்திருக்கிற முடிவு தான் இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த உலகத்திற்கு சிறப்பான விதத்திலே குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் துறவிகளுக்கும் நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்குமான ஒரு அடிப்படை பாடமாக நான் இன்றைக்கு நான் பார்க்கிறேன். பிரச்சனை ஏற்படுகிறது. அந்த பிரச்சனைக்கு திருத்துதர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா இருக்கிறது? நாங்கள் இறை வேண்டல் செய்வதிலும் இறைவாக்கு உரைப்பதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்போம் என்கிற முடிவை அவர்கள் எடுக்கிறார்கள். அதாவது அர்ச்சிக்கப்பட்ட குருக்கள் அல்லது துறவிகள் அல்லது பொறுப்பில் இருப்பவர்கள் நிர்வாகத்தை விட இறை வேண்டல் செய்வதிலும் அதே நேரத்துல இறை வார்த்தையை அறிக்கையிடுவதிலும் அவர்கள் கவனத்தில் இருக்க வேண்டும், முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் திருத்தூதர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம். அன்புமிக்கவர்களே, இந்த நிர்வாகத்தை மேம்படுத்த, இந்த நிர்வாகத்தை இன்னும் சீர் செய்ய அவர்கள் எடுத்த முடிவு என்னவென்றால் 70 தகுதியானவர்களை அழைத்து அவர்கள் தலைமீது கை வைத்து ஜெபித்து அபிஷேகம் செய்து அவர்களை இந்த நிர்வாக பணிக்காக அனுப்பி வைக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த உலகத்துல மறை மாவட்டங்களாக இருக்கலாம், அல்லது துறவர சபையினுடைய மறை மாநிலங்களாக இருக்கலாம், துறவர இல்லங்களாக இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவ நல்வாழ்வு மையங்களாக இருக்கலாம். எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு குறைபாடு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நிர்வாக குளறுபடிகள், நிர்வாக சீர்கேடுகள் என்று சொல்லலாம். இந்த ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில தான் நிர்வாகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் திருத்தூதர்கள் சொல்லுவது போல ரட்சிக்கப்பட்டவர்கள் மற்றும் துறவிகள், தலைமைத்துவத்தில் இருப்பவர்கள் இறை வேண்டலுக்கும் இறை வார்த்தையை அறிவிப்பதற்கும் மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மாறாக தேவையில்லாத நிர்வாக குளறுபடிகளில் நம்ம இணைத்துக் கொள்ள வேண்டாம் என்கிற அழகான ஒரு செய்தியைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுரை எடுத்து தருகிறது. பொது நிலையினருடைய பங்களிப்பு, தகுதியானவர்களை தயாரித்து நிர்வாகத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்கிற காலத்திற்கேற்ற ஒரு அறிகுறியையும் காலத்திற்கேற்ற ஒரு குரலையும் இந்த முதல் வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. 2வது வாசகம் இன்றைக்கு திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிக்கல், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடித்தளம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை இந்த வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அடித்தளமாகவும் அடிக்கல்லாகவும் மூளைக்கல்லாகவும் இருக்கிற நேரத்துல, அவர் மீது நாம் நம்பிக்கை கொண்டு இருக்கிற நேரத்துல நம்முடைய தகுதியை வெளிப்படுத்துகிற ஒரு அழகான வசனமாகத்தான் இந்த வாசகம் இருக்கிறது. கிறிஸ்துவை மூளைக்கல்லாக நம்ம வைத்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை அமைக்கின்ற பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பேறுகளை இப்பொழுது பாருங்கள். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்து உள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்களுடைய பணி என்பதை இன்றைய 2வது வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அன்புமிக்கவர்களே, தகுதியற்ற நம்மை இறைவன் அழைத்திருக்கிறார். நம்மை அரச குருத்துவ திருக்கூட்டம் என்று சொல்லியிருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள், மேன்மை மிக்கவர்கள் என்று நம்முடைய அழைப்பின் மேன்மையை உணர்த்துவதாகத்தான் அந்த 2வது வாசகம் அமைந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் கழுதையை தேடி சென்ற சவுலை இறைவன் அரசனாக அருட்பொழிவு செய்தது போல
தாவீது என்கிற அந்த ஒரு சிறுவனை தேர்ந்தெடுத்து அபிஷேகம் செய்வதற்கு முன்பாக வலிமை மிகுந்த பேரழகு நிறைந்தவர்களை எல்லாம் ஆண்டவர் ஒதுக்கிவிட்டு ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தேர்ந்தெடுத்தது போல இறைவன் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருடைய பார்வையில நம்ம அரச குருத்துவ திருக்கூட்டம் மேன்மையானவர்கள் என்பதை உணர்ந்து இயேசுவை நம்முடைய வாழ்க்கையினுடைய மூளைக்கல்லாக அடிநாதமாக வைத்து விசுவாசத்தில் வளர்ந்திட இறைவன் இன்றைக்கு இந்த இரண்டாவது வாசகத்தின் மூலமாக அழைப்பு விடுக்கிறார். மூன்றாவது வாசகமான நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் நற்செய்தியினுடைய இந்த 14வது அதிகாரம் 1வது திருவசனம் தான் என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம் என்று சொல்லலாம். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். அன்பு மிக்கவர்களே, இந்த வசனம் இப்ப நம்ம கேட்கிற எல்லாத்துக்குமே ஒரு ஆறுதலான ஒரு வசனமாக இருக்கலாம். இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய முந்தைய பகுதியில தான் 13வது அதிகாரத்துல கடைசியில இயேசுவனுடைய இந்த இறுதி பேருரை என்று இதை சொல்வார்கள், ஃபேர்வெல் மெசேஜ் என்று சொல்வார்கள். பிரியா விடைக்கான ஒரு செய்தி. அவர் கொலை செய்யப்பட இருக்கிறார், பாடுகள் பட இருக்கிறார். இவை அனைத்தையும் அறிந்தவராகத்தான் இயேசு இந்த 14வது அதிகாரத்துல இந்த வசனத்தை சொல்லுகிறார். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். அன்பு மிக்கவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு உறவுகளே, எல்லா குடும்பத்திலையும் எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ வேதனைகள், மன குமுறல்கள், எதிர்நோக்கற்ற ஒரு சூழல்கள், குழம்பிய மனத்தவராய் இருக்கிற நம்மை பார்த்து தான், அச்சத்தில் இருக்கிற நம்மை பார்த்து தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற ஆறுதலான ஒரு செய்தி, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். அன்பு மிக்கவர்களே, திருத்துதர் தோமா இயேசுவிடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆண்டவரே, நீர் எங்கே போகிறேன்றே எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்க நீ போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது அப்படி என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அதற்குத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்லுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயின்றி தந்தை இடத்துல யாரும் வருவதில்லை என்று தந்தை இடத்துல செல்வதற்கான வழியை இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழகாக தருகிறார். அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், உள்ளம் மருள வேண்டாம், என் தந்தை இடத்துல நான் செல்கிறேன், உங்களுக்காக அறைகளை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறேன் அப்படி என்று சொல்லுகிற ஆண்டவர் அந்த தந்தை இடத்துல செல்வதற்கு, நமக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிற அந்த இடத்திற்கு செல்வதற்கு வழியும் உண்மையும் வாழும் நானே என்பதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக எடுத்து கூறி, தந்தை இடத்துல செல்வதற்கு இயேசு மட்டுமே நம்முடைய வாழ்வு, இயேசு மட்டுமே நம்முடைய ஒளி, இயேசு மட்டுமே நம்முடைய உண்மை என்பதை இன்றைக்கு அழகான 2வது செய்தியாக இன்றைக்கு நமக்கு தருகிறார். அடுத்தது திருத்தூதர் பிலிப்பு இயேசுவிடத்துல இன்னொரு கேள்வியை கேட்கிறார். ஆண்டவரே, தந்தை எங்களுக்கு காட்டும் என்கிற இன்னொரு கேள்வி. அதற்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த அழகான பதில் என்பது, பிலிப்பே, இத்தனை ஆண்டு காலம் என்னோடு இருந்தும் நீ இதை அறிந்து கொள்ளவில்லையா அப்படி என்று மறு கேள்வி அவரிடத்துல கேட்டுவிட்டு, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தை, நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார் என்கிற பேர் உண்மையை இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். அதை சொல்லிவிட்டு அவரிடத்துல நம்பிக்கை கொள்வதற்கான அறிவுரையும் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிறார். அன்பு மிக்கவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தை நம்ம வாசிக்கிற நேரத்துல ஒரு அழகான பாதையும் உறுதியும் நம்முடைய நிலை வாழ்விற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. துன்பத்தில் இருக்கிற, வேதனையில் இருக்கிற, மிகப்பெரிய அச்சுறுத்தலில் இருக்கிற நமக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஆறுதலான ஒரு செய்தி, உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடத்துல நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடத்துல நம்பிக்கை கொள்ளுங்கள், நான் தந்தையிடத்தில் செல்கிறேன், அங்கே உங்களுக்கு அறைகள் தயாராக இருக்கின்றன, ஏற்பாடு செய்ய போகிறேன் என்கிற முதல் செய்தியையும், தந்தையிடத்துல செல்வதற்கான வழியை கேட்கிற நேரத்துல தான் நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்கிற 2வது ஒரு அழகான ஒரு செய்தியையும், அந்த தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று பிலிப்பு கேட்ட நேரத்துல, அந்த தந்தை என்னுள் இருக்கிறார், என்னுள் இருந்து அவர் என்னிடத்துல செயலாற்றுகிறார் அப்படி என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்பவர்கள் தந்தை இடத்துல நம்பிக்கை கொள்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை காண்பவர்கள் தந்தையை காணுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவின் வழியா செல்பவர்கள் இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்பாடு செய்திருக்கிற நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வார் என்கிற அழகான ஒரு செய்தியைத்தான் இன்றைய இந்த ஞாயிற்றுக்கிழமை வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகவே அன்புமிக்க உறவுகளே, நமக்கு யாருமே இல்லை, நாம் எங்கே செல்லுவது என்கிற குழப்பத்தில் இருக்கிற நமக்குத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஆறுதலான செய்திகளை கூறுகிறார். இந்த ஆறுதலான செய்திகளை கேட்டு இயேசுவின் கரம் பிடித்து இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு நிலை வாழ்வை பரிசாக பெற்றிட ஒவ்வொரு நாளும் நம்முடைய தூய வாழ்வால் முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக.
ஆமென்.